தமிழ் சினிமாவில் மாபெரும் வசூல் குவிச்சு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்றது குறித்து நடிகர் ரஜினியை நேரில் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு படத்தினுடைய இணை தயாரிப்பாளரான தேனப்பன். படையப்பா ரீரிலீஸ் குறித்து அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கில்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு தான் திட்டமிட்டு இருந்தோம். அதுக்காக தான் வேட்டையின் படப்பிடிப்புல இருந்த ரஜினி சாரை மீட் பண்ண ரீரிலீஸ் பண்ணா நல்லா போகுமான்னு கேட்டார் ரஜினி சார். சந்தேகமே வேணாம் சார், சூப்பரா போகும்னு சொன்னேன். சரி அப்போ பிளான் பண்ணுங்கன்னு சொன்னாரு. படையப்பா ரீரிலீஸ் அப்டேட் பத்தி கேட்டதுக்கு, படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்லயே அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அத்தனை மெகா ஹிட் திரைப்படங்களோட கலெக்ஷனையும் மொத்தமா பிரேக் பண்ணி ஒரு புது சாதனை படைச்சது. அதுக்கு காரணம் ரஜினி சாரோட நடிப்பும் ஸ்டைலும் கே.எஸ். ரவிக்குமாரோட அட்டகாசமான டைரக்ஷனும் தான். இப்போ ரீரிலீஸ் பண்ணினா கண்டிப்பா 2K கிட்ஸும் கொண்டாடுவாங்க. படத்துல நடிச்ச மணிவண்ணன் சார், சிவாஜி சார், சௌந்தர்யா மேம் இவங்க இப்போ ரீரிலீஸ்க்கு உயிரோட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா வருத்தமா தான் இருக்கு. ஆனா அது மட்டுமே தான் குறையே தவிர கண்டிப்பா படையப்பா திரைப்படத்தை மக்கள் ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்க. இப்பவும் புது படம் மாதிரி இந்த படத்துக்கும் கலெக்ஷன் இருக்கும். கில்லி படத்தை விட ரொம்ப பெருசா ஹிட் ஆகும், அதுல சந்தேகமே வேணாம். சவுண்ட் பிக்சர்னு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ற வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல உலகம் முழுக்க படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.